என்னது ஸ்ரீலங்கா T20 வேர்ல்டு கப்லேருந்து வெளியேவா? ஆமாங்க. ஸ்ரீலங்கா வந்துட்டு அஃபிஷியலாக T20 வேர்ல்டு கப்லேருந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. அவங்க தான் கோ ஹோஸ்ட்டு இந்த T20 வேர்ல்டு கப் 2026க்கு. இப்போ நம்ம குரூப் 2ஓட பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கலாம். இதில் இங்கிலாந்து அஃபிஷியலாக குவாலிஃபை ஆகிட்டாங்க. நேற்று நியூசிலாந்து ஜெயிச்சிருந்தால அவங்க வந்துட்டு இன்னும் இந்த குவாலிஃபிகேஷன் ரேஸில் இருக்காங்க. இப்போ வந்துட்டு நேற்று ஸ்ரீலங்கா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் வந்துட்டு டூ ஆர் டை மேட்ச். நேற்று ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. யூஸ்வலாக இந்த கொலம்போ கிரவுண்டில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்ரீலங்கா வந்துட்டு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாங்க. இதில் சைஃபர்ட் அப்புறமா வந்து ஃபின் ஆலன் ஓப்பன் பண்ணாங்க. இல்லை சைஃபர்ட் சரியாக விளையாடல. தீக்ஷனா வந்துட்டு அவரோட கேட்சை மிஸ் பண்ணுறாரு. அப்புறமா ஃபோர்த் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் வந்துட்டு தீக்ஷனா வந்துட்டு ஃபின் ஆலனோட விக்கெட் எடுத்துட்டாரு. அவரே பவுலிங் போட்டு அவரே கேட்ச் போட்டாரு. நெக்ஸ்ட் வந்து ரச்சின் ரவீந்தா கிளென் ஃபிலிப்ஸ் ரன் பால் தான் ஆடினாரு. 18 பால்ஸ்க்கு 18 ரன். ரச்சின் ரவீந்தா டீசெண்டாக நல்லா விளையாடினாரு. 32 ரன்ஸ் அடிச்சார் அவர் வந்துட்டு. அப்புறமா வந்துட்டு மிச்சல் வந்துட்டு சரியாகவே விளையாடல. அப்புறமா சாம்ப்மேனு டக் அவுட்டு. இதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க ஸ்ரீலங்காவில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் பவுலிங் போட்டு நல்லா விக்கெட் எடுத்தாங்க. பட் எண்டிங்கில் நல்லா கேபிட்டலைஸ் பண்ண முடியல. ஏன்னா மிச்சல் சாண்டர் அதுக்கப்புறமா வந்துட்டு பெக் கோச்சோட அவங்க வந்துட்டு பார்ட்னர்ஷிப்பை வளர விட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆல்மோஸ்ட் 75 to 80 ரன் அடிச்சிட்டாங்க. அதில் ஒரு விக்கெட் எடுத்திருந்தா கூட ஸ்ரீலங்கா வந்துட்டு நியூசிலாண்டோட ஸ்கோரை வந்துட்டு ஒரு 130-135க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் நியூசிலாந்து வந்துட்டு 168 அடிச்சிட்டாங்க. அது ஒரு வின்னிங் டோட்டல் அந்த கிரவுண்டில் வந்துட்டு. இப்போது இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு ரச்சின் ரவீந்திரா. ஏன்னா அவர் வந்துட்டு பேட்டிங்கில் 32 ரன்னு, பவுலிங்கில் 4 விக்கெட்ஸ் எடுத்தார். சீக்கிரமாக ஒரு விக்கெட்ஸ் எடுத்திருந்தால்தான் வந்துட்டு இப்போ ஸ்ரீலங்காவுக்கு நீங்கள் பேட்டிங் வந்தீங்கன்னா யாருமே சரியாக விளையாடலைங்க. ரச்சின் ரவீந்திரா விக்கெட்ஸ் மேலே விக்கெட் எடுத்துனே இருந்தார். அதனால தான் அவர் பிளேயர் ஆஃப் த மேட்ச். இப்போ வந்துட்டு இந்த டூ ஆர் டை மேட்ச்சில் வந்துட்டு ஸ்ரீலங்கா தோற்றதால அவங்க அஃபிஷியலாக எலிமினேட் ஆகிட்டாங்க.